ஹாய் ஆல், நான் டாக்டர் நந்தினி, ஒரு ஐ டாக்டர். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் ஹெர்பல் ப்ராடக்ட். இதுக்கு பேர் வந்து சுவானா ஹெர்பல் டீடாக்சிஃபைங் நேவல் ஆயில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க கைப்பொருட்கள் வச்சு நம்மளோட ஹெல்த்தை வந்து அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு 4 பொருள் தான் இருக்குது. வெட்டிவேர், நீம், லெமன், அஜ்வைன். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்டிவேர் கேட்கும்போது குளிர்ச்சியாக இருக்குது இல்லை? ஸோ வெட்டிவேர் தண்ணிக்குள்ளே போட்டு குடித்தோம்னா எப்படி இருக்கும்? உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் வயிற்றில் இருக்க செரிமான பிரச்சனையெல்லாம் தீர்த்துரும். அடுத்து நீம், வேம்பு, வேப்பெண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல. வேப்பெண்ணெய் பற்றி தெரியாமல் இருக்கவே முடியாது. அது எல்லா ஸ்கின்லேருந்து, ஹேர்லேருந்து, ஸ்டமக்லேருந்து எல்லாத்தையுமே அது ப்ரொமோட் பண்ணும், சரிங்களா? ஸோ எல்லா கிருமியும் இது பண்ணிடும். லெமன், விட்டமின் சி. விட்டமின் சி வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கின் ப்ராடக்ட்டில் இன்றைக்கி வந்து விட்டமின் சி, நியாசினமைட் பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்கின்னை பெஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு விட்டமின் சி தான் இது. பட் அதை தாண்டி விட்டமின் சிக்கு ஒன்று இருக்குது, என்னென்னா அயன் அப்சார்ப்ஷன். ஸோ நம்மளோட இரும்பு சத்து அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸோ அனீமியாவை ப்ரிவென்ட் பண்ணும், ரத்த சோகையை ப்ரிவென்ட் பண்ணுது, சரிங்களா? தடுக்குது. ஸோ விட்டமின் சி, லெமன். 4வது ஓமம். ஓமம் தெரியாமல் இருக்குமா? குழந்தை அழுதுச்சுன்னா ரைப் வாட்டர் கொடுப்போம், ஓமம் வாட்டர் தான் கொடுப்போம். ஸோ அதை பொறுத்து தான் ஓமம். ஓமமும் கட் ஹெல்த். ஸோ இந்த வார்த்தை கட் ஹெல்த்துன்னு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எல்லா கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் ஆகட்டும், சித்தா, டாக்டர், ஆயுர்வேதா எல்லாருமே பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்துன்ற வார்த்தையை பேசுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கட் அலிமெண்ட்ரி ட்ராக், நம்மளோட வயிறு செரிமானம் தெளிவாக இருந்தாலே நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து, கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் சேர்ந்த ஒரு ஆயில் நமக்கு கிடைக்கிது. அதை நம்ம என்ன உள்ளுக்குள்ளே சாப்பிட போகிறோமா, இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்க போகிறோமா? கிடையாது. ஸோ ஈஸியாக எப்படி நமக்கு கிடைக்க போகுது, அது ஈஸியாக எப்படி நமக்கு உடம்புல சேர்க்க போகும்? ஸோ அது ஒரு ஆயிலாக மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டாலும் வந்துருமா? கிடையாது இல்லை. ஸோ அம்பிளிக்கல் ரீஜன், பெல்லி பட்டன் சொல்கிறோம்ல, தொப்புல சுற்றி அப்ளை பண்ணலாம். 1 or 2 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். ஏன் அந்த இடம் பர்டிகுலராக? ஸோ அங்கே தான் தோல் வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்கும். அது இல்லாமல் அங்கே ரத்த ஓட்டம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போடுறது மேக்ஸிமம் எல்லாமே வந்து நல்லா அப்சார்ப் ஆகிடும், உள்ளுக்குள்ளே இழுத்துக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்மளை வந்து போய் சேரும். அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ப்ராடக்டோட பெரிய விஷயம். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ.